வணக்கம் நண்பர்களே, இயற்கை சணல்பை தயாரிப்பாளரான நான் தான் உங்கள் ரேவதி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உள்ள சிங்கிள் டபுள் ஜிப்பர் வச்ச பர்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றது பார்க்க போகிறோம். பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், டபுள் ஜிப்பு உள்ள பர்ஸ் நம்ம இன்றைக்கி தைக்க போகிறோம். இது வந்து 10க்கு 9 என்ற அளவில் நம்ம வெட்டிட்டுருக்கோம். அதை வந்து வெட்டிட்டோம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச் அளவில் தனியாக இதுலேருந்து பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். 2 ஜிப்பர், 2 ரன்னர் எடுத்துக்கிறோம். இதில் 10க்கு 9 என்ற அளவில் வந்து லைனிங் கிளாத் எடுத்துக்கிறோம். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க ஸ்டிச் பண்ணலாம். இந்த ஜிப்பை எடுத்து இந்த சைடு வச்சு இப்போ வந்து நம்ம தையல் ஓட்ட போகிறோம், ஸ்டிச் பண்ண போகிறோம். வாங்க. என்ன பண்ணுறோன்னா அதுவே வந்து படிமானமாக வந்து சிப்பு வந்து வர்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பிடுவோம். திருப்பிட்டு நம்ம தையல் ஓட போகிறோம். ஏன்னா சிப்பு வந்து கரெக்டாக உட்காரணுக்கா இது ஒரு படிமான தையல். இப்போ வந்து இந்த கட் பண்ணி வச்சலையா 1 இன்ச் பீஸு அதையும் வச்சு நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணிட்டு லைனிங் ஜாயின் பண்ண போகிறோம். லைனிங் வச்சு ஜாயின் பண்ணிக்கிறோம். லைனிங் வச்சு ஜாயின் பண்ண உடனே 4 பக்கம் அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறோம். லைனிங் ஜாயின் பண்ணிட்டோம். நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இந்த பிசுரெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர அந்த கிளாத்தெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிறோம். இந்த லைனிங் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துகிறோம். எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஜிப்பு வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். இந்த ஜிப்பை எடுத்து இது மேல் பக்கம் வச்சு ஜாயின் பண்ணுறோம். எப்போவுமே மடக்கி விட்டுட்டு நம்ம பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஜிப்பு தச்சாச்சு. நெக்ஸ்ட் ஜிப்பு எப்படி ஜாயின் பண்ணு பார்த்தீங்கன்னா, இதை எடுத்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிப்பு ஜாயின் பண்ணி வச்சு ரன்னர் போட்டாச்சு. 2வது ஜிப்பு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு அங்கே தையல் ஓட்ட போகிறோம். இந்த ஜிப்பை வந்து நம்ம பிடிக்கிறோம், பிரித்து எடுத்துடுறோம். பிரித்து எடுத்துகிட்டு இது ஒரு படிமான தையல் போடுறோம். நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடுறோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து ஈவனாக வச்சு கரெக்டாக அளவு மாறும். அதனால் என்ன பண்ணிங்கன்னா, சென்டர் பாயிண்ட் பார்த்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. அதெல்லாம் பண்ணிக்கோங்க. நாஞ்ச் போட்டுக்கோங்க. நாஞ்ச் போட்டு என்ன பண்ணுறோம்னா, இப்போ வந்து உள்பக்கமாக அந்த ரன்னரை வந்து போட போகிறோம். எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், வெளிப்பக்கம் ரன்னர் போடும்போது ஈஸியாக இருக்கும். உள்பக்கம் போடும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இதை வந்து இப்படி வந்து உள்பக்கமாக கொண்டு வந்துட்டு இதை வந்து ஈவனாக வச்சுட்டு என்ன பண்ணோம்னா, இது ரன்னர் வச்சுட்டு இதை நம்ம போடணும். இதை வந்து தலைகீழ வச்சு போடணும்.
கொஞ்சம் ஆஃப் பண்ணு. அதாவது ஜிப்பை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, டார்கெட் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். எப்போவுமே பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க, அப்போ தெரியாமல் இருக்கும். 2 சைடாக அந்த மாதிரி தச்சு விட்டுருங்க. பேக் ஸ்டிச் போட்டுருங்க, அப்போ மறந்துடாதீங்க. இப்போ பிரிச்சுட்டு வந்துடும். வேணும்னா இன்னொரு தையல் கூட போட்டுக்கோங்க. 1/2 இன்ச் அளவில் தையல் ஒட்டிக்குங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் இன்னொரு தையல் போடலாம். ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஜிப்பு விலகும், அது கரெக்டாக பார்த்துக்குங்க. இப்போ நம்ம தச்சு முடிச்சாச்சு. இது எப்படி நம்ம திருப்பணும் பார்த்தீங்கன்னா, ஜிப்பை வந்து விளக்கணும், வந்துட்டு அப்படியே திருப்புறோம். காரணம் லைட்டாக கொஞ்சம் லைட்டாக கிராஸ் பண்ணி வெட்டிங்க, அப்புறம் திருப்பத்து நல்லாயிருக்கும். திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் வந்து சரியாக உட்காராது. இந்த திருப்பி இருக்கும் இல்லையா, அதை வச்சு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கார்னர் மட்டும் கொஞ்சம் எடுத்து விட்டுருங்க. கார்னர் நல்லா எடுத்து விட்டிங்கன்னா பார்க்க ஜிப்பு போட்டு பாருங்கள். பர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. டபுள் ஜிப்பில் பர்ஸ் ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த பர்ஸ் அந்த பர்ஸ் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.